ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். இன்றைக்கி ரத சப்தமி அப்படிங்கிறதுனால சூரிய பகவானுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே எழுந்து குளித்து ரெடியாகி அவருடைய வருகையப்போ நாம் அவரை வணங்கணும். இந்த உலக மக்கள் எல்லாருமே எப்போவுமே பசி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவானை வேண்டிக்குவோம். எதுக்காக அப்படின்னாக்கா, சூரியன் வந்தால் தான் நம்மளுக்கு விவசாயம் பெருகும். எல்லா விவசாயிகளுக்குமே லாபம் கிடைக்கணும், எப்போவுமே அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான்கிட்ட வேண்டிக்குவோம். வேண்டிக்கலாமா? சூரிய பகவானால் மட்டும்தான் நம்மளை உடல் ஆரோக்கியத்தோடு வச்சுக்க முடியும். அதனால் அவருடைய அருள் ஆசி எப்போவும் நம்மளை எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். சரி, இன்றைக்கி சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் நம்மளையெல்லாம் பார்க்க போகிறாரு. சரி, அவர் எப்படி வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சூரியனோட ரதம் ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ளார 34,800 யோசனைகள் தூரம் சுற்றுதாம். சூரியனின் ரதமான காலச்சக்கரம் வான வீதியில் சஞ்சரிக்குது. அந்த ரதத்துக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்குது. அதுக்கு 12 இலைகள், 3 உழுவாய், 6 வட்டை, இவற்றையெல்லாம் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க. 36 லட்சம் யோசனை உயரமும் அதில் கால்பாகம் அகலமும் உள்ளதும் சூரியனின் ரதம். அதை ஓட்டும் சாரதி அருணன். கட்டப்பட்டுள்ள 7 குதிரைகள் உலக நலனை முன்னிட்டு அந்த ரதத்தை இழுத்து கொண்டு போகின்றன. வாழைக்கிளியர் என்னும் 60,000 மகரிஷிகள் சூரியனின் முன்னால் நின்று வேத வாக்கியங்களினால் துதிப்பார்கள். அதுபோலவே வேறு பல ரிஷிகளும் கந்தர்வர்களும் அப்சர மங்கையரும் சர்ப்பங்களும் அரக்கர்களும் தேவர்களும் சூரியனை போற்றுகின்றனர். அந்த சூரியன் 9,52,52,000 யோசனை சுற்றளவும் 2 குரோசம் விஸ்தாரமும் உள்ள பூலோகத்தை ஒரு கணத்திற்குள் சுற்றி விடுகிறான் அப்படின்னு சொல்லி தேவி பாகவதத்தில் சூரிய பகவானுடைய பெருமையெல்லாம் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் எப்படி எப்படி வராரு, எப்படி இரவாகுது பகலாகுது அப்படிங்கிற எல்லா விவரமுமே தேவி பாகவதத்தில் இருக்குது. நவராத்திரி அப்போ நம்ம தேவி பாகவதம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி ரத சப்தமி அப்படிங்கிறதுனால தேவி பாகவதத்திலேருந்து இந்த சூரிய பகவானோட பெருமையை நம்ம ஒரு வரி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சூரியன் தான் தேவியோட வலது கண்ணாக இருக்கார். இந்த ரத சப்தமி அன்னைக்கு இன்னொரு விசேஷம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய திருப்பதி திருமலையில் இருக்கிற பெருமாள் நம்மளுக்கு பிரம்மோற்சவம் நடக்குதுல்ல, புரட்டாசி மாதம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் காட்சி கொடுப்பாரு. ஆனால் இந்த ரத சப்தமி அன்னைக்கு மட்டும் சூரியன் வரத்துக்கு முன்னாலே அப்படியே ரெடியாக இருப்பார். வாப்பா சூரியனே, எனக்கு வாகனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூரிய பிரபை வாகனத்தில் நம்மளுடைய பெருமாள் வருவார். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு வாகனமாக காட்சி கொடுப்பாரு. சப்த வாகனங்களிலுமே இன்றைக்கி நம்மளுடைய பெருமாள் வருவார். அதை தான் நம்ம ரத சப்தமியாகவும் கொண்டாடுறோம். இன்றைக்கி சூரிய பகவானுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால நம்ம எது கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. எப்போவும் எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், விவசாயம் பெருகணும் அப்படிங்கிற எல்லா வேண்டுதலையும் நம்மளுடைய சூரிய பகவான் கிட்ட வச்சிடலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.